Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல், கொதிப்பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணியலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்லேருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். கடைகள்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நம்மட கஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெருநாள் எல்லாம் நல்லா கொண்டாடி, அது ஈத் வைப் எல்லாம் பெய்த்து, இப்ப வந்துட்டு நாங்க அந்த வொர்க் மோடுக்கு ஒண்ணாகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இனி எங்கட பழைய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிட்டு இல்லையா? புள்ளைகளுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிட்டு, கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு, அப்படியே வேலை, ஸ்கூல் அந்த மாரி போகுது. அன்றைக்கு வீடியோ வந்துட்டு காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அன்றைக்கு டின்னருக்கு வந்துட்டு கொஞ்சம் இட்லி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெசஞ்சு வைக்கிறேன். இந்த ரெசிபி எத்தனையோ தடவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். திருப்ப திருப்ப என்ன வீடியோஸ் பார்க்குறவங்க திருப்பவும் அந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கடுப்பாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மேலோட்டமாக சொல்லிக்கிறேன். நீங்க வந்துட்டு எந்த கப்பால உளுந்து போடுறீங்களோ, அதுக்கு 4 பங்கு வந்துட்டு உங்களுக்கு அரிசி சேர்க்கலும். அரிசி வந்துட்டு எப்பவுமே அவிச்ச நாட்டரிசி சேர்த்துக்கோங்க. அந்த பெரிய அரிசி இருக்குது இல்லையா? நாட்டரிசி அப்படின்னு சொல்லுவோம். நாடு அப்படின்னு சொல்லிட்டு அது சேர்த்துக்கோங்க. இட்லி வந்துட்டு நல்லா வரும். 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச தண்ணியாலே இப்ப நான் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிரணும். அரிச வந்துட்டு கொஞ்சம் கொரப்பா அரைக்கலும். ஆனா உளுந்த வந்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். உளுந்த ஊற வைக்கக்கல கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அரைக்கக்கல கட்டாயம் சமைச்ச சோறு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அளவுகள் நான் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. இந்த மாரி இட்லி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இட்லி ரைஸ் அந்த அப்படி இந்தியாலலாம் செய்வாங்க இல்லையா? அந்த மாரி தேவையில்ல. ஸ்ரீலங்கால கூட நல்லா மெதுவா பூ மாரி இட்லி செய்யலும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. இப்பல்லாம் நான் வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் செய்றேன் இல்லையா? அப்ப இந்த செவரத்தம் இல, செவரத்தம் பூ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நெறைய தேவைப்படுது. அப்ப என்னிட்ட ஒரே ஒரு கண்டு தான் நிக்குது. நான் உண்மையிலேயே அந்த கண்டு நாட்டினது வந்துட்டு அந்த ஹிபிஸ்கஸ் டீ குடிக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாட்டினேன். இப்ப என்ன காய்ச்ச கலை வந்துட்டு கொஞ்சம் கூடுதலா தேவைப்படுதா? அப்ப எனக்கு அந்த ஒரு கண்ணுல உள்ள பூ இலையெல்லாம் வந்துட்டு போதாது. எங்கட ஏரியாலேருந்து தேடிக்கலும். இருந்தாலும் அவசரமா தேவை அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு வீட்லயும் ஒரு 2, 3 கண்டு ஈக்கணும் இல்லையா? அப்ப ஈக்கிற கண்டையே அப்படியே கட் பண்ணி குட்டி குட்டி துண்டா நாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த செவ்வரத்தை வந்துட்டு எங்கட ஊர்ல எல்லாம் கலேவலையில எல்லாம் வந்துட்டு வேலிக்கு நாட்டுவாங்க. அப்ப எல்லாத வேலிய பார்த்தாலும் இந்த பூ வந்துட்டு அவ்வளோ பூத்திக்கும். இந்த செடி வந்துட்டு அவ்வளோ நல்லா செழிப்பா வளர்ந்திக்கும். ஆனா குருநாகலைய பொறுத்த வரைக்கும் நான் அப்படி கண்டில்ல. அங்கங்க அப்படி ஒரு இடத்துல ஈக்குமே ஒழிய, அப்படி எல்லா இடத்துலயும் வீக்காது. போன வ்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டோட வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட போறேன். ஒரு பெருநா இங்க கொண்டாடினேன் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பெருநா வந்துட்டு உம்மோட வீட்ல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நெறைய பேர் கமெண்ட்லயும் கூட சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படி அக்ரிமெண்ட் ஹஸ்பண்டோட போட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க, "ஓ உண்மையிலேயே அந்த மாரி அக்ரிமெண்ட் ஒண்ணு நாங்களும் போட்டுக்கணும்." அந்த மாரியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. மிச்சம் நன்றி. என்ற கருத்த வந்துட்டு அப்படியே நீங்க மதிச்சு எனக்கு ரிப்ளை எல்லாம் தந்ததுக்கு மிச்சம் நன்றி. நான் சொன்ன விஷயம் தப்பில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட் பார்த்தா கோவப்படுறதா இல்லாட்டி சிரிக்கிறதாண்டே தெரியும் உண்மையிலே. நல்லா சுட்டூற மாரி வெயில் விழும். சரி வெயில் விழுது தானே, உடுப்பையெல்லாம் போட்டா காயும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொடியில போட்டுட்டு வந்தா போதும். உடுப்பு போட்டதுக்காக வேண்டியே அப்படியே பெரிய ஒரு மழை வந்து உடுப்ப அப்படியே நனைச்சிட்டு வைத்திரும். அப்ப உடுப்ப போடுறது, எடுக்கிறது, இந்த காய வைக்கிற சாமான்களையும் போடுறது, எடுக்கிறது அந்த மாரி தான் காலம் போகுது. நெறைய கழுவ வைக்குது. இந்த குரக்கன் முடிஞ்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஆட்டாமா முடிஞ்சு, எல்லாம் கழுவாம அப்படியே பெண்டிங்ல வச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எப்ப சரி நல்லா வெயில் விலக்கல கழுவி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்போம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீக் சரி ஏழுமா அப்படின்னு சொல்லிட்டு. மழை, வெயில் அப்படின்னு மாறி மாறி இருக்கிறதால, புள்ளைகள் வந்துட்டு வெளியில விளையாடினா சில டைம் அப்படியே சேர மிதிச்சுட்டே வீட்டுக்கு வந்துருவாங்க. நானும் ஏழுமான வர எத்தனையோ தடவை மொப் பண்ணி அந்த மாரி தான் வச்சுக்கிறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ் ஏழுமான வர செய்வோம் இல்லையா? அன்றைக்கு டின்னருக்கு வந்துட்டு இட்லி செய்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப பகல் நோமலா தான் செஞ்சிருந்தேன். கொஞ்சம் மீன் கறி ஆக்கி, அதுக்கப்புறம் பருப்பு கறி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கி அப்படியே லஞ்ச முடிச்சுட்டு, புக் கொண்டு இருந்துச்சு. இந்த லைப்ரரிக்கு போயிட்டு வந்தேன். அப்ப அந்த புக்கையும் கொஞ்சம் அப்படியே வாசிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா பகல் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு தான் கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ்ட் ஆயிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன சரி புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாசிப்பேன்.
மகனுக்கு வந்துட்டு கொஞ்சம் இருமல் மாறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன வ்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். மகளுக்கு வந்துட்டு அந்த மாறின மாரி மகளுக்கு இப்ப இருமல் வந்துட்டு. அப்ப கொஞ்சம் கொதிப்பால் காய்ச்சி குடுத்தா நல்லைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அசரெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் கொதிப்பால் காய்ச்சிட்டு இருந்தேன். டீ குடிக்காம இத காய்ச்சி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட உம்மம்மாள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த காய்ச்சல், இந்த தடுமல் மாரி இருக்கக்கெல்லாம் இந்த கொதிப்பால் காய்ச்சுவாங்க. நல்லா நாட்டு முட்டையோண்டு அப்படியே பீட் பண்ணி போட்டு, கஞ்சில போட்டு காய்ச்சுவாங்க. இனிப்புக்கும், உரப்புக்கும் அந்த மாரி. ஆனா, மகளுக்கு வந்துட்டு முட்டை போட்டா கஞ்சி விருப்பம் இல்ல. சுட்டி நார்மலா கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்திட்டு, சீனி கொஞ்சம் போட்டு அந்த மாரி காய்ச்சி குடுத்தேன். நல்லா விருப்பமா குடிச்சாங்க. இதுக்கு ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இல்ல. தண்ணிய கொஞ்சம் கொதிக்க வச்சு, கொதிப்பால் மிக்ஸ்ல கொஞ்சமா போட்டு உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ, அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் உங்களுக்கு இந்த மிக்ஸ் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா கொஞ்சம் கட்டிப்பால் ஊத்தி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சரி. இடையில உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பும், உப்பும் நீங்க சேர்த்துக்கணும். அவ்வளோதான் வேற பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த காய்ச்சல் டைம்களுக்கு வந்துட்டு இது குடிக்கக்கெல்லாம் நல்லாய்க்கும். ஏன்னா நாங்க நெறைய சுக்கு, மிளகு அந்த மாரி எல்லாமே ஏலக்காய் எல்லாம் போட்டு இந்த மிக்ஸ் ரெடி பண்ணுவோம். அத சுட்டி டேஸ்ட்டுமே வந்துட்டு நல்லாய்க்கும். கிளைமேட் வந்து கூலான மாரி இருந்தாலும், அந்த புழுக்கம்ன்னு ஒன்று எப்பவுமே இக்கிது இல்லையா? அதுக்கோ தெரியா, எங்க இட்லி மாவு வந்துட்டு வழமையா புளிக்கிறத விட நல்லாவே புளிச்சிட்டு, நல்ல டைமுக்கு வந்துட்டு கீழ ஒரு பாத்திரம் வச்சு, சட்டிய வச்சிருந்தேன். அப்படியே அதுலலாம் பொங்கி கொட்டுற அளவுக்கு நல்லா புளிச்சிருந்துச்சு. அப்ப அதுல கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வழமையா நாங்க இட்லி அவிக்கிற மாரி அவிக்கிற அவ்வளோதான். தண்ணிய வந்துட்டு கட்டாயம் நீங்க ஃபர்ஸ்ட்டே கொதிக்க வச்சுரணும். நல்லா ஆவி வரக்கல தான் இட்லி எல்லாம் தட்டுல ஊத்தி, அந்த மாரி வச்சு அவிச்செடுக்கணும். இட்லி மாவு வந்துட்டு சரி 8 மணி நேரத்திலேயே நல்லா புளிச்சு வந்துரும். நான் எப்பவுமே இட்லி அவிக்கக்கல, இட்லி தட்டுல வந்துட்டு துணி வச்சு தான் அவிப்பேன். அப்ப எனக்கு கலட்டுறதுக்கு லேசாயிக்கும். கலர்டா இருந்தாலும் வந்துட்டு அதுல சாயம் எதுவுமே போகாது. ஆனா பெஸ்ட் வந்துட்டு வெள்ள துணி தான் நானும் ஒன்று இன்ஷா அல்லாஹ் மாத்திக்கணும். அதுவரைக்கும் இது பழகிட்டு இல்லையா, நிறைய நாளா அவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலயே அப்படியே ஓட்டிட்டு போற மாரி இருக்குது. இட்லிய பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அவ்ளோ சாஃப்ட்டா இருந்துச்சு. ஏன்டா மாவு வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ நல்லா புளிக்குதோ, அந்த அளவுக்கு இட்லி வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆயிக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லிக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷா இறைச்சி கறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்னியும் செஞ்சிருந்தேன் இன்றைக்கு. ஏன்டா மகள் வந்துட்டு ஆசையா கேட்டுட்டாள் எனக்கு, "உம்மா கொஞ்சம் சட்னியும் செஞ்சு தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி வீட்ல யாருமே சட்னி விருப்பமா சாப்பிட மாட்டாங்க. மகள் அந்த மாரி கேட்டதுனால கொஞ்சம் சட்னியும் அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டா இந்த இட்லியெல்லாம் செஞ்சு பழகக்கல. இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப எங்களுக்கு இந்த யூடியூப் எல்லாம் இல்ல இல்லையா? அப்ப ஃபேமிலில அப்படியே சுட்ட ரெசிபி, ஃபேமிலி ஆக்கள் வந்துட்டு மத்த ஆக்கள்ட்டேருந்து சுட்ட ரெசிபீஸ் அந்த மாரி தான் ஷேர் பண்ணி இட்லி செய்வோம். அப்படி ஃபர்ஸ்ட்டா இட்லி செய்யக்கல பார்க்கறதுக்கு தான் இது இட்லி மாரிக்கும். மத்தபடி இட்லியால மத்தவங்கட மண்டைய உடைக்கிற அளவுக்கு அவ்வளோ கல்லாய்க்கும். அப்பல்லாம் வந்துட்டு உம்மா தான் செய்வாங்க இல்லையா? அப்ப உம்மா செஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கும் சரியான பெருமை. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இன்னைக்கு இட்லி தான் சாப்பாடு எங்கட வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்ற அளவுக்கு அந்த டைம்ல இட்லி வந்துட்டு நல்ல ஒரு ஃபேமஸான சாப்பாடு. ஏன்னா மிச்சமா யாருமே செய்ய மாட்டாங்க இல்லையா? அது சுட்டி ஐக்கியம். அப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு தான் இன்றைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பூ மாரி இட்லி செய்ய பழகிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கல, எங்களையே அப்படியே பாராட்டிக்க வேண்டியது தான் இல்லையா? வேற யாரு பாராட்ட போறாங்க? அப்ப அன்றைக்கு வீடியோ ஷூட் பண்ணினது வந்துட்டு சனிக்கிழமை நைட் தான். அப்ப நான் எப்பவுமே சனிக்கிழமை நைட் என்ன சரி செய்றேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூடுதலா செஞ்சு ஞாயித்துக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கூடுதலா கொஞ்சம் வச்சுக்குவேன். ஏன்னு சொன்னா, ஞாயித்துக்கிழமை கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்குவேன். அப்ப பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எலும்பி அப்படியே தடமாரி செய்ய தேவையில்ல இல்லையா? அத சுட்டி இட்லியுமே கொஞ்சம் கூடுதலா செஞ்சு வச்சிருந்தேன். அது வந்து காலையிலயும் கூட அப்படியே பூ மாரி நல்லா இருந்துச்சு. அப்ப கொஞ்சம் சட்னி செஞ்சு இட்லி எல்லாம் சாப்பிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அப்ப அத தான் செஞ்சுட்டிருக்கிறேன். லைப்ரரி போய்த்திருந்தேன். அப்ப அதோட வந்துட்டு கொஞ்சம் இந்த பூவாசிக்குது இல்லையா? அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்டோ பிளான்ட்ஸ் கொஞ்சம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? இன்டோ பிளான்ட்ஸ் மேனியான்னு ஒண்ணு வந்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவ்வளோதான் நர்சரி போகப்படா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்த பார்க்காம போனாலும், அப்படியே வரக்கல இப்படி சரி போயிட்டு என்ன சரி ஒரு பிளான்ட் வாங்குற மாரி தான் நிக்குது. என்ட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, "சிஸ்டர் நீங்க சல்லிக்கெல்லாம் இப்படி பிளான்ட்ஸ் வாங்காதீங்க. உங்கள்ட்ட என்ன இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். ஏன்னா என்னிட்ட நெறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க கேட்டது கூட எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஜஸாக்கல்லாம்மா, ஜஸாக்கல்லா. அனுப்புறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெரிய கஷ்டம். நீங்க கேட்டது வந்துட்டு எனக்கு தந்த மாரி அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ் அ லாட். இந்த பெல்கனிலலாம் அழகா ஹேங் பண்ணி வைப்பாங்க இல்லையா? மெட்டலால செஞ்ச இந்த பொட்ஸ். நான் வந்து குருநாகல்ல இந்த ஏரியாவெல்லாம் அப்படியே அலசி ஃபிசிக்கலா எல்லா கடைகள்லயும் போயிட்டு கேட்டு பார்த்துட்டேன். ஆன்லைன்லயும் வந்து அவ்ளோ அலசி தேடி பார்த்துட்டேன். எனக்கு வந்துட்டு கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக்ல வந்து அப்படியே அப்படியே தூக்கி கொழுவுற மாரி ஃப்ளவர் பாட் 2 வாங்கிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அத தான் வாங்கிட்டு வந்து இப்படி பிளான்ட்ஸ் வந்துட்டு நாட்டி வச்சேன். பார்ப்போம் எப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு வீட்டெல்லாம் அழகா கூட்டிட்டு 2 சந்தன குச்சி பத்த வச்சு வைக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஒரு விருப்பம்.
ஆனா ரீசென்ட்டா கேள்விப்படுது, அந்த சந்தன குச்சில கூட அவ்வளோ கெமிக்கல் போடுறாங்க. சுட்டி அது யூஸ் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஷொக் ஆயிட்டு, அத கூடவா யூஸ் பண்ணேலா? சரி அதையும் வீட்லயே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சீசன்ல நெலும்பும் நெறையக்கிதா, அப்ப இந்த காஞ்ச மல்லிகைப்பூ, ரோசாப்பூ இல இதெல்லாம் மீந்துச்சு. சாரி இதழெல்லாம் மீந்துச்சு. அப்ப அதெல்லாம் நல்லா கொஞ்சம் காய வச்சுட்டு, அதோடயே கொஞ்சம் வேப்பிலையும் காய வச்சு, கொஞ்சம் வெட்டி வேர் போட்டிருந்தேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அத ஸ்கிப் பண்ணிறலாம். ஏன்னா வெட்டி வேர் அவ்வளவா அறப்படாது. எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டு அரைச்சிட்டு, கொஞ்சம் இந்த சாம்பிராணி இக்குது இல்லையா? அது கட்டி வாங்கி கொஞ்சம் இடிச்சு எடுத்துட்டு, அதோடயே கொஞ்சம் கற்பூரகம் போட்டு, நெய் கொஞ்சம் போட்டு, சாடவா தண்ணி ஊத்தி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, வேண்டிய ஷேப்புக்கு வந்துட்டு இத உருட்டி நல்லா காய வச்சு எடுத்துறணும். நல்லா காஞ்சதுக்கு பிறகு லேசா பத்த வச்சுட்டு, அந்த புகைய வந்துட்டு உங்களுக்கு வைக்கலும். இது நெலும்புக்கும் நல்லைக்குது, வாசமும் நல்லைக்குது. நெறைய பூ, சாம்பிராணி அந்த மாரியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா? அது சுட்டி, அப்ப இத நான் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்த்தேன். மாஷாஅல்லான்னு நல்லாய்க்குது. அதுக்கு பிறகு தான் இந்த ரெசிபியையும் உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல எனக்கு இத பத்த வச்சு காட்ட கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வ்ளாக்ல கட்டாயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு ஒரு குட்டி வீடியோ தான். ஏன்னா பெருசா உங்களோட ஷேர் பண்றதுக்கு வேற கிளிப் சீக்கல. இன்ஷா அல்லாஹ் இனி வர விளாக்ஸ்ல வந்துட்டு ரெசிபீஸ் அந்த மாரி ஷேர் பண்றேன். இல்லாட்டி வந்துட்டு என்ன ரெசிபிய தவிர நீ மத்ததெல்லாம் செய்றே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செல்ற போறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வர வீடியோஸ்ல ரெசிபீஸ் அந்த மாரி ஷேர் பண்றேன். உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எதுக்கு வோட் கூடைக்குதுன்ட்டு. அப்ப இன்றைக்கு வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. அந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.